Vivo அவங்களோட T சீரிஸில் T4R அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். ரெகுலராக V சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். V50ல் கொடுத்த அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று ப்ளூ கலர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் மட்டும் உங்களுக்கு டெக்ஸ்சர் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. T4Rோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு எட்ஜஸ் மட்டும் கர்வ்டாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120 Hz. அண்ட் இந்த டிஸ்பிளேயால் பீக் பிரைட்னஸ் 1800 nits வரைக்கும் கொண்டு போக முடியும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. SGS சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த SGS சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா லோ ப்ளூ லைட் எமிஷனுக்காக சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க. செகண்ட், ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் LPDDR4X ரேமும் அண்ட் 256 GB ஆப்ஷன் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அட்லீஸ்ட் 3.0 இல்லை 3.1 கொடுத்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா T4X அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது 13,000 ரூபாய்க்கு. அந்த மாடலே UFS 3.1 கொடுக்குறாங்க Vivo. பட் இந்த மாடலில் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ரெகுலர் டே டு டே யூசேஜ்க்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. அண்ட் கேஷுவல் கேமர்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஹை அண்ட் கேமிங் விளையாட போகிறீங்க அப்படின்னா சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் கேம் பிளே இன்னுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் இந்த 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சல் தேவையே இல்லாத ஒரு பொக்கே ஷூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி உங்களால் 4K வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் vlogging அதிகமாக பண்ணுவீங்க இல்லை ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5700 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹார்ட்வேர் சைடுன்னு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI ஃபன் டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் T4R வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 19,499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8/256 GB வேரியண்ட் உங்களுக்கு 21,499க்கும் 12/256 GB வேரியண்ட் உங்களுக்கு 23,499க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ வேணும், அதுவும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இல்லை இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பெட்டரான ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோலேயும் சரி உங்களுக்கு T4 அப்படிங்கிற மாடல் இருக்குது. பெட்டரான ப்ராசஸர், பெட்டரான பெரிய பேட்டரி, 7300 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெட்டராகவே இருக்கும். இந்த ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஃபோனே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா August 5th இந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி அண்ட் விவோட ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செலக்டடான ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.